வணக்கம். இந்த பகுதியில் நாங்கள் கால்களுக்குரிய பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். கால்களுக்குரிய பயிற்சி மிக மிக முக்கியமானதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே நான் பார்த்த ஆட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், தொடை மசில்ஸுகள், அதாவது முன்பக்க தொடை, பின்பக்க தொடை, பிட்டப்பகுதி தசைகள் எல்லாமே வந்து மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் நாங்கள் நடமாடி திரியறதுக்கு உதவியாக இருக்கும் எந்த வயசானாலும். அப்போ ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே போயக்குள்ள இந்த மசில்ஸுகளில் வீக்னஸோட வர நோயாளிகளை நான் பார்த்துருக்கேன். அநேகமாக இது யாருக்கு கூட வருதுன்னு சொன்னால், இந்த சர்க்கரை வியாதி உள்ளாக்களுக்கு அதிகமாக வருது. இப்போ அவங்களுக்கெல்லாம் நான் பிரத்யேகமாக இந்த தொடை மசில்ஸுகளை டெவலப் பண்ணுறதுக்குரிய பயிற்சியை சொல்லிக் கொடுக்குறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால், அந்த குழந்தையின்மை பிரச்சனையில் வர ஆட்களுக்கு மிக மிக முக்கியமானது இந்த கால்களுக்குரிய எக்ஸசைஸ். ஆண் பெண் இருபாலாரும் இந்த எக்ஸசைஸ் செய்யக்குள்ள என்ன செய்ய முடியும் சொன்னால், ஆண்களுக்கு இந்த ஆண்களினுடைய ஹோமோன்ஸ் வந்து கூடி அதிகரிக்க போகுது. அதே மாதிரி பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த இடுப்பு பகுதி சார்ந்த மசில்ஸுகள் வந்து வலுவாகிறதால அதற்குரிய பயன் வந்து அவங்களுக்கு கிடைக்க போகுது. ஆகவே எல்லாருக்குமே மிக மிக முக்கியமானது ஆதாரமாக இருக்கிறது இந்த கால்கள். இந்த கால்களுக்குரிய மசில்ஸுகளை சரியாக பலப்படுத்த வேண்டியது அவசியம். ரைட், நீங்கள் இப்போ எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் வந்து சொல்கிற எக்ஸசைஸை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ஏற்கனவே வழமையாக சொல்கிற மாதிரி ஏதாவது சத்திர சிகிச்சைகள் செய்து பிளேட்டுகள் ஸ்க்ரூக்கள் ஏதாவது வச்சுருக்கு, ஏதாவது இயலாமல் இருக்குதுன்னு சொன்னால், கட்டாயம் நீங்கள் ஒரு ஆலோசனைக்கு அப்புறமாகத்தான் என்னென்ன பயிற்சிகளை செய்யலாமா வேணாமான்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணணும். இப்போ நீங்கள் நினச்ச பாட்டுக்கு போய் கால்கள் மடைய கிடைக்கும் ஒன்றும் செய்திடக்கூடாது. சாதாரணமாக ஒரு உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிற ஆட்கள் வந்து இந்த பயிற்சிகள் ட்ரை பண்ணலாம். கொமனாக அநேகமான ஆட்களுக்கு முழங்கால் சில்லு, அதாவது முழங்கால் சிரட்டை, முழங்கால் மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். நீங்களும் ஆலோசனையின் பேரில் தான், ஆலோசனைக்கு பிறகு தான் அந்த பயிற்சிகளை செய்யணும். ஆலோசனை தேவைன்னு சொன்னால் நீங்கள் என்னுடைய கான்டாக்ட் நம்பர்கள் இருக்குது, நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். என்ன தொடர்பு கொண்டு இந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம். என்னென்னு சொன்னால், சில எக்ஸசைஸ் மெத்தட்கள் செய்யக்குள்ளே என்ன செய்ய முடியும் சொன்னால், முழங்காலுக்குள்ள நோய் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ரைட், இப்போ பார்ப்போம். நான் இதில் உங்களுக்கு முழங்காலுக்கான எக்ஸசைஸ் டைப்பில் 3 வகையான எக்ஸசைஸ் சொல்லித்தர போகிறேன் இதில் வீட்டில் செய்யக்கூடியது. ரைட், ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னுடைய காலை பாருங்கள். இப்போ கால் வந்து என்னுடைய தோல் மூட்டு ரேஞ்சுக்கு கால் இருக்குது. இப்போ தான் நான் லைவாக அந்த கைகளில் வச்சு சொல்லியிருப்பேன். இப்போ நான் காலில் காட்டி சொல்கிறேன் பாருங்கள். தோல் மூட்டு அகலத்துக்கு கால் இருக்குது. காலை மெதுவாக நான் விரித்து வச்சு, சரியா? இதான் பொசிஷன். இப்படி இருந்துட்டு மெதுவாக இப்படி கொண்டுறது, பிறகு மெதுவாக இப்படி எழுதுறது. இதுதான் முதலாவது எக்ஸசைஸ். இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இவ்வளோத்துக்கு குந்தை இல்லாமல் இருக்கும், முழங்காலில் நோய் இருக்கும். நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், ஓரளவுக்கு இப்படி பெண்டாகி நிமிடலாம். ஓரளவுக்கு பெண்டாகி இப்படி நிமிடலாம். ரைட், 7 நாட்கள் இந்த முழங்கை இந்த முழங்காலில் படும்படியாக குந்திட்டு எழும்பணும். நாரி வந்து நேராக இருக்கணும். ரைட்டா? இப்போ இதை நான் உங்களுக்கு என்னுடைய உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க. ஓகே, அதே எக்ஸசைஸ் தான் செய்ய போகிறேன் பாருங்க. ஸ்லோவாக செய்வோம். 3 4 5. இப்போ நான் 5 நேரம் செய்துட்டு இப்போ என்ன செய்ய போகிறேன்டா, சைட் வியூவில் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்ட போகிறேன் பாருங்க. இப்படி செய்யணும். இது வந்து முதலாவது எக்ஸசைஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், காலை அதே மாதிரி வச்சு பண்ணிட்டோம். இப்படி குனிஞ்சு இப்படி நின்றுக்கிறது. இது ஒரு தடியை வச்சு கொண்டு செய்யலாம். நாங்கள் பாருங்க, இந்த தடியை ஒரு பாருன்னு சொல்லி வச்சுக்கொண்டா, கை ரெண்டும் இப்படி பிடிச்சிட்டு போகணும். இப்படி குனிஞ்சிட்டு இப்படி நின்றோம். இப்படி குனிஞ்சிட்டு இப்படி நின்றோம். இப்போ பாருங்கள், குனிஞ்சிட்டு
இது செய்யும்போது நம்ம சொன்னால் இப்படி குனியும் போது மூச்சு விடணும் வெளியில், மூச்சு உள்ளுக்கு எடுக்கணும். இப்படி நிமிடக்குள்ள மூச்சை வெளியே வேணும்னு சொன்னால் இப்போ சாதாரணமாக தடியில் செய்கிறோம். நாங்கள் ஒரு வெயிட்டை தூக்கி செய்யும்போது கட்டாயம் வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது மூச்சு வெளியே விடணும். ஆகவே அதை இந்த தடியிலேயே நீங்கள் பழகிருங்க. இப்படி குனிஞ்சிட்டு நாடி வந்து இப்படி வளைஞ்சிருக்கக்கூடாது, இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்படி குனிஞ்சிட்டு மூச்சு வெளியே விடணும் நிற்கணும். இது ரெண்டாவது எக்ஸசைஸ். எல்லாமே ஒரு 10 கவுண்ட் செய்வோம். நான் இந்த எக்ஸசைஸ் செய்யக்குள்ள சொல்ல மறந்துட்டேன். மூச்சு எப்படின்னு சொல்லி, மூச்சு இப்படி எழும்பும்போது மூச்சு விடணும், இருக்கும்போது மூச்சு விட்டு எடுக்கணும். ஏன்னா நாங்கள் வெயிட்டை கூட வச்சு போட்டு இப்படி புஷ் பண்ணி எழும்பும்போது தான் மூச்சு வெளியே விடுவோம். ஆகவே இதை வெயிட் இல்லாமல் செய்யும்போதே பழகிருங்க. எழும்பக்குள்ள மூச்சு வெளியில், இருக்கும்போது மூச்சு உள்ளுக்கும். ரைட். இப்போ 2 எக்ஸசைஸ் பார்த்துட்டோம். அடுத்தது 3வது எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்படி நின்று கொண்டு ஒரு ஸ்டெப் காலத்துக்கு முன்னுக்கு வைங்க. வச்சுட்டு இப்படி கீழே இருக்க பாருங்க. ரைட்டா? நல்லா காலத்துக்கு முன்னுக்கு வச்சுருங்க. வச்சுட்டு 13 ரூபி ஷேப்பில் கால் இருக்குது. ஒரு வெயிட் பிடிச்சிருக்கேன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இப்படி புரிஞ்சு இப்படி வரக்கூடாது. சரியா? இன்னும் கொஞ்சம் கேமராவை இன்னுக்கு மூவ் பண்ணி வச்சுட்டு ரைட்டா காலையும் படுக்க தெரியுமா செய்யுங்க. ஒரு காலத்துக்கு முன்னுக்கு வச்சாச்சு. இது கிட்டத்தட்ட நாங்கள் ஓடுறதுக்கு இப்படி இருப்போம் இல்லையா, அந்த பொசிஷன், ஓடுறதுக்கு இப்படி இருக்கிற மாதிரி ஒரு பொசிஷன் எடுத்துட்டு இப்போ இதை செய்யலாம். 1 மூச்சு வெளியில், மூச்சு உள்ளுக்கு, மூச்சு வெளியில், மூச்சு உள்ளுக்கு, மூச்சு வெளியில், மூச்சு உள்ளுக்கு, மூச்சு வெளியில், மூச்சு உள்ளுக்கு, மூச்சு வெளியில். இது ஒரு சைட்டுக்கு ஒரு 10 தரம் செய்யலாம். ரைட். இப்போ காலை மாற்றி இந்த காலுக்கு இந்த காலுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்படி 10 தரம் ஒவ்வொரு காலுக்கும் நீங்கள் செய்யலாம். இதெல்லாமே உங்களுடைய தொடை மசில்ஸுகளை வந்து ஸ்ட்ராங்காக. ரைட்டோ? ரைட். இதுவும் அப்படித்தான். இப்படி கீழே இருக்கும்போது மூச்சு வெளியே விடணும், எலும்பைக்குள்ளே இருக்கும்போது மூச்சு உள்ளுக்கு எடுக்கணும், எலும்பைக்குள்ளே ஒரு வெயிட்டை தூக்கி எழும்புற மாதிரி மூச்சு வெளியே விட்டு எழும்பணும். ரைட். இப்போ 3 எக்ஸசைஸ் பார்த்துட்டோம். இதுவே போதுமானது. இப்போ நம்ம முன்னே காட்டின இந்த எக்ஸசைஸ் வந்து சில பேரால் வந்து கொஞ்சம் குனியும், சில பேரால் ஃபுல்லாகவே குனியலாது. அப்போ உடம்பு நேரம் இருக்கும். இப்போ உங்களால் உலகத்துக்கு தான் போயிடும்னா உலகத்துக்கு முதல் போங்க. உறவு படிப்படியாக அப்படி கீழே வரைக்கும் போகலாம். விளங்குதா? முதல்ல உலகத்துக்கு ஏறுதோ அவளத்துக்கு செய்கிறதா எக்ஸசைஸ். ரைட். எடுத்தடுப்பில் இப்படிலாம் போயிடாது. ரைட்டா? ஆகவே எவ்வளோத்துக்கு முதல்ல ஏறுமோ அவ்வளோத்துக்கு சரிங்க. அது செய்யும் போதே இந்த மசில்ஸுகள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒர்க் அவுட் கிடைக்கிறது உங்களுக்கு தெரியும். ரைட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 4வது ஒரு சின்ன எக்ஸசைஸ் சொல்லி தரேன் பாருங்கள். இதுவும் மிக மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலை அப்படி அகட்டி வச்சுட்டு போகணும். அகட்டி வச்சு இப்படி கீழே வந்து மேலே எழும்புறது. மேலே எழும்பும்போது மூச்சு வெளியே விடணும். இப்போ மூச்சு விட்டு கழிப்போம். முடிஞ்சால் நீங்கள் இப்படியும் செய்யலாம்.
இப்போ காலில் மிக மிக முக்கியமான தொடை மசில்ஸ் வரக்கூடிய எக்ஸசைஸ் நாங்கள் பார்த்துட்டோம். ரைட்டா? இதோடு சேர்த்து இந்த ஹாஃப் மசில்ஸ் கூடிய எக்ஸசைஸை பார்க்கலாம். ஆனாலும் எனக்கு இந்த நேரம் ரெக்கார்டிங் டைம் காணாமட்டபடியால் நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் செப்பரேட்டாக காலில் கீழே ஹாஃப் மசில்ஸுக்குரிய எக்ஸசைஸ் பார்ப்போம். என்ன சொன்னால் ஹாஃப் மசில்ஸ் மிக முக்கியமானது. என்ன சொன்னால் ஹாஃப் மசில்ஸ் ஸ்ட்ரென்த் இல்லாட்டிக்கு உங்களுக்கு கால் கீழே வீக், ஒரு வயசாகும்போது கால் கீழே வீங்கிறது, வெரிகோஸ் வெயின் வாரது, கால் உழைவுகள் வாரது, எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஹாஃப் மசில்ஸ் ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கிறதா. ஹாஃப் மசில்ஸ் ஸ்ட்ரென்த்தாக இருந்ததுன்னு சொன்னால் பிளட் சர்க்குலேஷனை அது மேலே அனுப்பும். ஹாஃப் மசில்ஸை ரெண்டாவது இதயம்னு சொல்லுவாங்க மனுஷருக்கு. என்ன சொன்னால் கீழே கிராவிட்டி, அதாவது புவியீர்ப்பு விசையால் கீழே வார இந்த ஹார்ட் பம்ப் பண்ணும்போது கீழே வர ரத்தம் புவியீர்ப்பு விசைக்கு எதிராக அனுப்பப்படும் மேலேன்னு சொன்னால் கீழே இருந்து ஒரு பம்ப் வேலை செய்வோம். அந்த பம்ப் தான் காஃப் மசில்ஸ். ரைட்டா? ஆகவே காஃப் மசில்ஸுடைய எக்ஸசைஸ் மிக முக்கியமானது. அதை நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் ஒரு லைக் போடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோவில் பாய்.